சிம்லாக்கு எப்படி டிராவல் பண்ணுறது, சிம்லா போகிறதுக்கு பெஸ்ட்டு சீசன் என்னது, கல்கா டாய் ட்ரெயினில் நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அங்கே போயிட்டு ஸ்டே, பைக் ரெண்ட்டு, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம். சப்போஸ் மணாலி போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா சிம்லா டு மணாலி வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் சிம்லா கைடு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணாலிக்கு ஒரு ட்ராவல் கைடு போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சிம்லா போகிறதுக்கு பெஸ்ட்டு சீசன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஸ்னோஃபாலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிசம்பர் டு பிப்ரவரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நிறையா ஸ்னோஃபால் அண்டு நிறைய ஐஸ் கட்டிகள் எங்கேனாலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அண்டு சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது வந்து ரொம்ப ஒரு பீக்கு. பட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு போனால் மட்டும்தான் இந்த ஸ்னோஃபால் பார்க்க முடியாது பெருசாக. பட் வந்து சுற்றி ஐஸ் கட்டிலாம் இருக்கிறத வந்து நீங்கள் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்டு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன். ஸோ அப்போ வந்து பயங்கரமாக மழை பெய்யும், லேண்ட்ஸ்லைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சீசன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஸோ ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை இல்லை பெங்களூர் எங்கே இருந்தாலும் சரி, நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கல்கா. ஸோ நீங்கள் அந்த டாய் ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். சிம்லா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாய் ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா அது ரொம்ப ஒரு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்கா தான் நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வர்றீங்க அப்படின்னா சென்னை டு சண்டிகர் வந்து புக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சென்னை டு சண்டிகர் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து சண்டிகர் ஜங்ஷன் வந்துட்டு ஸோ அங்கேருந்து கல்கா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஸோ ஈஸியாக வந்து ஃப்ளைட்டில் இதுதான் ப்ரொசீஜர். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா சென்னை டு நியூ டெல்லிக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. நியூ டெல்லி வந்துட்டீங்க அப்படின்னா நியூ டெல்லி மெட்ரோ வந்துட்டு வந்து ISBT கெஸ்பிரிகேட்டுன்னு இருக்குது. ஸோ அது வரணும் அப்படின்னா நீங்கள் ரெட் லைன் மெட்ரோ எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். மஜ்னுகாட்டில் போனோம் அப்படின்னா நீங்கள் எல்லோ லைன் எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ISBT கெஸ்பிரிகேட்டுன்றது ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு மாதிரி, மஜ்னுகாட்டில் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு மாதிரி. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்து அங்கே வந்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து கல்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டாய் ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சிம்லாவே வந்துடலாம். ஸோ நீங்கள் கல்கா வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து டாய் ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரெயின் புக் பண்ணுற மாதிரி IRCTCலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின் நினைக்கிறேன். கல்கா டு சிம்லா வந்து 4 ட்ரெயின் இருக்கும். கல்கா சிம்லா எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஹிமாலயன் கியூன்னு ரயில் மோட்டார் கார்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். வந்து இன்னொரு ட்ரெயின் இருக்கும், அது பேர் தெரியல. நான் சைடில் போகிறேன், ட்ரெயின் நம்பர் 2 பேர் போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2S கோச் வந்து கேள்விப்பட்டிருப்போம். 2S VS இருக்கும். 2S VSலாம் நீங்கள் வந்து புக் பண்ணிடுறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CC, FC, கல்கா சிம்லா எக்ஸ்பிரஸ்லாம் ஒன்று தான் இருக்கும். அது கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா CC இருக்கிற ஒரு கோச்சாக பார்த்து எந்த ட்ரெயினில் இருக்கோ அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம். அந்த ஏர் கண்டிஷனிங், ஹீட்டர், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினில் போகிறப்ப அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகிறப்ப அந்த ஒரு ஃபீல் தான். அதுவும் ஸ்னோஃபாலில் போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சிம்லா போகிறீங்க அப்படின்னா இது கிடைச்சா மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மணாலியே ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். கல்கா டு சிம்லா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும், 80 கிலோமீட்டரு. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் சிம்லா ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் booking.comல உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நிறையா ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். ஸோ எப்படி என்னென்னு பார்த்துக்கோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பைக் ரெண்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸில் எங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்குக்கு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மால் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது கிட்டே எடுக்கிற மாதிரி இருக்கும். 500 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மோட்டார்ஸ் வந்து கிடைக்கும். அட்வான்ஸாக ஒரு 2000 ரூபா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு பெட்ரோல் செலவு தான் வரும். ஸ்கூட்டி எடுத்திங்கன்னா கம்மியாக தான் வரும். ஒரு நாளைக்கு 500 ரூபா வரும். ஒரு 3 நாள் இருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா 2 நாளே அதிகம் சிம்லாக்கு. ஸோ எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் பட்ஜெட்டை சொல்லிடுறேன், கடைசியாக சொல்கிறேன் பட்ஜெட்டை. பிளேஸ் டு விசிட், நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா வைசெரிகல் லாட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே அங்கே போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு மேடான ஒரு பகுதி இருக்குது. அங்கே போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மால் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா,
ஸோ மணாலியில் இருக்கிற மாதிரியே நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிட்ஜு போயிட்டு அங்கே கிறிஸ்ட் சர்ச்சுன்னு ஒரு இருக்கும், அந்த சர்ச்சில் போயிட்டு நீங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஸோ அப்படியே நீங்கள் அங்கே சுற்றலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய ஜக்கோ டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அண்டு நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரோப்வே இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து குஃப்ரி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் குஃப்ரியிலே 2 நாள் உங்களுக்கு டைம் போயிடும், ஏன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்குது. சிம்லான்னு எடுத்துக்கிட்டாலே அந்த குஃப்ரி தான். ஸோ அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, ஃபன் வேர்ல்டு இருக்குது, யாக் ரைடு, ஹார்ஸ் ரைடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது போக ஹிமாலயன் பார்க் அண்டு ஜூ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பார்க்கை சூஸ் பண்ணி, ஒண்டர்லாவில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹார்ஸ் ரைடு பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்க, அங்கே நீங்கள் ஸ்னோஃபால் அந்த சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ எல்லாமே அமௌண்ட்டு தான், நீங்கள் அங்கே போய்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் போக ஸ்கீயிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்னோ விழும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யாக் ரைடு வந்து கூட்டு போக மாட்டாங்க, சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணால் அதுதான் பண்ணுவாங்க. ஹார்ஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கூட்டு போவாங்க, அது நல்லாயிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ குஃப்ரிலே உங்களுக்கு செகண்ட் டே ஃபுல்லாக போயிடும். சப்போஸ் நீங்கள் 3 நாள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நான் அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பேட் பால் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அன்னடாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரவுண்ட் இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க, பட் பார்க்குறதுக்கு பசுமையாக வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கிரிக்கெட் விளையாடலாம். அப்புறம் வந்து நல்தேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த கோல்ஃப்லாம் விளையாடுவாங்க தெரியுமா ஃபாரினில், ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, கிரீன்லாண்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு விசிட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டெம்பிள் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா தாராதேவி, காளிபாரி, மஷோபாரா அந்த மாதிரி ஒரு டெம்பிள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வைசிரிகள் லாட்ஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அது போகிறப்ப கூட இந்த டெம்பிளை நீங்கள் பார்த்துட்டு கூட போகலாம். இதெல்லாம் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் சிம்லாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 2 நாள் போதும் என் டெக்கெட்டாக, அதுக்கு மேலே பிளேஸே கிடையாது. சிம்லான்னு எடுத்துக்கிட்டாலே அந்த குஃப்ரி தான், அங்கே தான் எல்லாமே. அது சீசனில் எக்கு தப்பாக சொல்லுவாங்க ரேட்டு. ஸோ இது மட்டும்தான். பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சண்டிகர்லேருந்து சொல்கிறேன், ஓகேவா? சண்டிகர் டு நீங்கள் சிம்லா வர்றதுக்கு ட்ரெயினில் தான் வருவீங்க, நல்லா பார்த்தா ஒரு 500 வச்சுக்கோங்களேன். 500 ப்ளஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே வந்து 2 பேர்னா ஒருத்தருக்கு ஒரு 1500 வச்சுக்கோங்க. பைக் ரெண்ட்டு ஒரு 1500, ஃபுட்டு ஒரு 1500, அது போக ஒரு ரிட்டன் ஒரு 500. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா 5500 வரும். 6000 வச்சுக்கோங்களேன். அதாவது சண்டிகர் டு சிம்லா வந்து ஒரு 2 நைட்ஸு 3 டேக்கு ஸோ இவ்வளோ தான் வரும், 6000 சில்லற வரும். நீங்கள் ஃப்ளைட் எடுத்து வரீங்கன்னா ஒரு 14 ஆடு பண்ணிக்கோங்க, 20K வரும். இதே ஒரு ட்ரெயினில் 3rd கிளாஸ் ஏசி அப்படின்னா ஸோ கம்மியாக தான் வரும். நீங்கள் அதை மாதிரி நார்த்து சைடு வர்றப்ப 3rd கிளாஸ் ஏசி, மினிமம் 3rd கிளாஸ் ஏசி. கேங்காக பாய்ஸோடு வர்றீங்கன்னா மட்டும் ஸ்லீப்பர் எடுத்துக்கோங்க, ஏன்னா வடக்கன்ஸோட அந்த தொல்லைகள் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் ஸ்லீப்பரில் பாய்ஸாக வந்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக வரும், பார்த்துக்கோங்க, எப்படி என்னென்னு பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா மணாலி சேர்த்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வந்து சிம்லா போட்டுட்டு அந்த செகண்ட் டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்லாலேருந்து கல்கா வந்து வரலாம், அப்படி இல்லைனா சண்டிகர் வந்து கூட நீங்கள் வரலாம். இல்லை நீங்கள் வர்ற வழியில் ஏதாச்சும் ஒரு பிளேஸை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா மண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நிறைய கோவில் சில பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் மணாலி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மணாலி கம்ப்ளீட் கைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐபட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சிம்லா பேர் தான் நல்லா இருக்குது, பட் அந்தளவுக்கு வந்து இவ்வளோ தான். அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிங். மணாலியில் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது, நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மணாலி பிளான் பண்ணுறப்ப சிம்லாவும் பிளான் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, டாய் ட்ரெயினர், ஸோ அதுக்காகவே நீங்கள் போகலாம். ஸோ அதுதான் வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தையான்னு நீங்கள் அதில் செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ நீங்கள் மணாலியிலேருந்து வரீங்கனாலும் மணாலியிலேருந்து சண்டிகர் வந்துட்டு அங்கேருந்து டைரெக்டாக சிம்லா போகலாம், இல்லை சண்டிகர் வந்துட்டு கல்கா வந்துட்டு அதுக்கடுத்து கூட சிம்லா போகலாம். ஸோ இதுதான் ரூட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தான், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.